இந்த வீடியோவில் வந்து நம்ம டிக்ஷனரின்ற ஒரு டேட்டா டைப்பை பற்றி பார்க்க போகிறோம் பைத்தானில். இதில் வந்து என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் கீஸ் வித் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்குது, 1 போட்டு ரெட்டுன்னு இருக்குது. அதாவது ஒன்ன்றது வந்து கீஸு, அதோட வேல்யூஸ் வந்து ரெட்டு. ஸோ இது போல் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ப்ரோக்ராம் இதோடைய இது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கலர்ஸ்ன்றதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறோம். வேல்யூஸ் அசைன் பண்ணோன்னே கலர்ஸ் பாருங்கள் அசைன் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இதில் வந்து இதோடைய லென் கலர்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். கெட் பண்ணலாம். பாருங்கள், லென் ப்ராக்கெட்குள்ளே வந்து கலர்ஸ். இது எப்படி வருது பாருங்க, ஃபோர் செட்டு இன்க்ளூடிங் வேல்யூஸோடு சேர்ந்து வருது. சரியா, வேல்யூஸோடு சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கெட் ஆஃப் 2, இந்த கீ வேல்யூ போட்டு அதோட வேல்யூஸ் ரிசீவ் பண்ணலாம். 2, 3 லைக் தட். ஸோ இதே போல் கலர்ஸ் டாட் ஐட்டம்ஸ், ஸோ ஐட்டம்ஸ் ரிசீவ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்த ஐட்டமும் ரிசீவ் ஆகிருக்கு. அதே டைமில் வேல்யூஸ் வேணும், வேல்யூஸு. ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அதெல்லாம் வந்திருக்கு. வித்தவுட் கீஸ் இல்லாமல் வந்திருக்கு. சரி, அதே போல் வந்து இதில் நம்ம அசைன் பண்ணுறது. ஸோ இது போல் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி அசைன் பண்ணலாம். இப்போ கலர் ஸ்டார் 6ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதையே நம்ம ஆல்ரெடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 வரையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 5, ஆல்ரெடி க்ரீன் இருக்கான்னு தெரில, நம்ம 5 வச்சுக்கலாம். 5 வச்சுக்கிட்டு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுங்க. 5 வந்து க்ரீன் வந்து வேல்யூஸ் வருது. சரியா, ஸோ அடுத்தது வந்து இதில் ஸோ இது போல் ஒரு டேட்டா டைப்பு. இது வந்து இன்க்ளூடிங் கீஸ் வித் டேட்டா வேல்யூஸும் வந்து அசைன் ஆகுது. ஸோ இதை வச்சு பண்ணலாம். அதே போல் பாப் கமாண்ட் யூஸ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஐட்டம் வேண்டாம்னா அந்த பர்டிகுலர் ஐட்டமை ரிமூவ் பண்ணிடலாம். கலர் டாஸ்ட் பாப் பேஸ்ட் பண்ணுறோம். இதில் 5னா 5 இருக்குது, க்ரீன் தான் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணுறோம், க்ரீன் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது போல் ரிமூவ் பண்ணலாம், க்ரீன் ரிமூவ் ஆகிடுச்சு. அதே போல் ஒன் செட் ஆஃப் டேட்டா எடுத்து வந்து இன்னொரு டேட்டாவோட அட்டாச் பண்ணலாம். இன்னொரு டேட்டாவோட இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டியூப்பிளில் பார்த்தோம். அப்போ அந்த டியூப்பிள் செட் ஆஃப் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியும். இதில் பாருங்கள், நம்ஸ்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 7 கீயை கொடுத்து வாட்டர் மெலான்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். வாட்டர் மெலான் ஆட் ஆகிருக்கு நம்ஸில். ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்ஸோட வேல்யூ வந்திருக்கு. இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அசைன் பண்ண போகிறேன். இதில் அப்டேட் கொடுக்க போகிறேன். கலர் ஸ்டார்ட் அப்டேட்டு நம்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து வேல்யூஸு தவறாக வருது. ஏன்ட்ருப்போம், அப்டேட் டாட் நம்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அப்டேட் ஆகிருக்கு. நம்ம கலர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து மியூட்டபிள் இம்மூட்டபிள்னு இருக்குது. அதாவது நம்ம கீஸை வந்து எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது, பட் வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம். இதில் நம்ம டிக்ஷனரி இதில் வந்து டேட்டா ப்ளஸ் கீஸ் ரெண்டுமே வேணும்னா இந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணலாம். வரக்கூடிய இதில் வந்து நம்ம இதெல்லாம் வச்சு எப்படி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.